ஆஸ்திரேலியாவில் இருந்த ஒரு கேடல் லெப்டினன்ட் சந்திரானந்த் அவர்கள் கைது செய்யப்பட்டார். உண்மையிலே அன்று அவர் கைது செய்யப்பட்ட பொழுது உங்களுக்கு தெரியும், நிறைய எலி குஞ்சுகள் களுவாஞ்சி குடி மட்டக்களப்பு நாடெல்லாம் படிக்க குடிச்சாங்க. இப்ப இருக்காங்க. நாங்களும் கொடுத்துதான் போறோம். என்ன சொல்றாங்க, பயங்கரவாத தடை சட்டத்தை நாங்க எதிர்க்கிறோம். ஆனா பயங்கரவாத தடை சட்டத்துல கைது செய்த புள்ளியாளுக்காக ஓடி கொடுக்குறாங்க. அப்ப இவர்களோட தேசிய உணர்வு எங்கே இருப்பாரு? அப்ப தமிழ் சமூகத்தை நினைத்து பார்க்கிறது தங்கள சுயநல அரசியல் தான் ஒன்று. இதை நீங்க விளையக்கூடும். பாராளுமன்றத்தில் இன்றைக்கு தமிழ் எம்பிக்கள் இருக்கின்றார்கள் என்றால் ஒரே ஆள் காரணம் யாரு? அந்த டாக்டர் அர்ஜுனா இல்லாட்டி அந்த உண்மையா பாராளுமன்றத்தில் தமிழக ஒன்றும் செய்ய. இந்த டாக்டர் அர்ஜுனா ஒரு ஆள் தான் இன்றைக்கு பொது நோக்கத்தோட பாராளுமன்றத்தில் தமிழக அவர் ஜனாதிபதி எடுத்து கேட்பார், அங்க இருக்கிற சிங்கள எம்பிக்களை எடுத்து கேட்பார், அரசியல் எடுத்து கேட்பார். அவர் ஆக்கிய நாங்கிலாம தான் இன்றைக்கு யாழ்ப்பாணத்தில் ராணுவமாங்களை விடுபட்டு கொண்டு இருக்காங்க. பாராளுமன்ற தேர்தல் வந்தா வருவாங்க வாக்குறுதியோட மயிலத்தமிழ வீட்டு தருவோம், எல்லா கையில புடிங்கறியும், இப்படி நிறைய இதோட வருவாங்க. இப்ப எல்லாம் இன்னைக்கு 3 பேர் பாராளுமன்றத்துக்கு மயிலத்தமிழ எடுத்தோடனே அங்க சித்தாண்டி வந்தார் மக்கள் தான் ஓடி போய் வாக்களிச்சாங்க. மயிலத்தமிழ வந்து இதுவரை ஒரு வசனம் பாராளுமன்றலாம் மயிலத்தமிழ் எடுக்க சொல்லி சரி. இப்ப நேற்று போராடாம செய்த வாப்பீங்க அங்க ஹிஸ்புல்லா சொல்லிட்டாரு காரம் எங்களுடைய இப்ப காரம் தான் சொல்லிக்காரு. அடுத்த மரணம் சொல்லுவாரு, அங்க மனங்கணியும் சொல்லுவாரு. இதான் நடக்க போகுது. இருக்கிற ஒரு தமிழரசு கட்சி கலைக்கிறாரா வடிவ பாருங்க ஒரு அதை நான் உங்களுக்கு திரும்ப சொல்றேன். அங்க அந்த டாக்டர் அரிக்குனா இல்லாட்டி உண்மையிலே தமிழ் எம்பி இருக்கான்றது தெரியாது. பாராளுமன்றத்தில் அவரால் சிறந்த முறையில் பயன்படுத்துறாரு. அவரை விமர்சிப்பாங்க. வெளிநாட்டில் இருக்கிறார்கள், யாழ்ப்பாணத்தில் இருக்கிறார்கள். அரிச்சனா டாக்டர் ஒரு பைத்தியாரா, அரிச்சனா டாக்டர் ஒரு அறிவியல், அவர் எல்லாம் தெரிஞ்சு வச்சுதான் நடக்கிறார். ஏன்னா சில தமிழர்களுக்கு அப்படித்தான் பதில் கொடுக்கணும். அது படிக்கிறதா சரி, படியாதான் சரி. ஏன்னா அதான் இருந்தால் தெரிஞ்சா அந்த பதிலை நான் கொடுக்குறான். வார்த்தை தவறி கதைக்கிறார், வார்த்தை பிழையா போய்க்கிறார் என்றெல்லாம் சொல்லுவாங்க. அவர் அப்படி கொடுத்தவரையே தான் நடக்கலாம். அல்லது வித்து போடுவாங்க. தமிழ் தேசிய கூட்டாளி கதைச்சு வித்து போடுவாங்க. அப்ப அதாவது வடிவ விளையாடி கொடுங்க. நீங்க கிழக்கு தமிழ் மக்களுக்கு வரலாற்றிலே சரித்திரத்திலே முதல் தொடங்கப்பட்ட கட்சி தமிழ் மக்கள் விடுதலை புரியும் ஒரு கட்சியை போய் தொடங்கி கிழக்கு மக்கள். அப்ப அந்த கட்சியை நாம் வளர்த்தெடுக்கணும். அதான் நமக்கு அத்திவாரம் பதிவு செய்யப்பட்ட ஒரு அரசியல் கட்சி. அப்ப அதனூடாக எங்களோட பிரச்சனைகளை நாங்கள் கொண்டு போகணும். அதனூடாக பாராளுமன்ற உறுப்பினர்களை தெரிவிக்கணும், பிரதேச உறுப்பினர்கள் தெரிவிக்கணும். அவ்வாறு முற்படுகின்ற பொழுதுதான் பல மாற்றங்கள் நாம் உருவாகலாம். அல்ல இந்த போலி தேசியவாதிகள் தான் இருப்பாங்க. சாணக்கியன் என்ன கூறுறாங்க, தமிழர் படை நடந்த இடத்தில் எம்பிபியை விட மாட்டார். அவரை லெப்டினன்ட் சாணக்கியன் ஆஸ்திரேலியாவில் இருந்த லெப்டினன்ட். அப்ப தமிழர்களோட போராடுகின்ற சரி, தமிழர் படையில போராடி எங்களை போராளிகள் மடியக்க நீ எங்க சரி, எங்களுடைய போராளிகள் தாய்மார் சகோதரங்கள் சித்திரவதப்பட்டு படுகொலையப்படக்க நீ எங்க சரி. கபிலவரை நாட்டுக்கு வந்துட்டாங்க. நாட்டுக்கு வந்து தமிழோட இருந்த நீ மைந்தோட இருந்த முதல் சிறிலங்கா சுதந்திர கட்சியில் அந்த இதைத்தானாக படி அப்ப இப்ப அவர் பெரிய தேசியவாதி அவருக்கு கொஞ்சம் பாடுகள். முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவினுடைய சர்ச்சைக்குரிய லண்டன் பயணம் தொடர்பான வழக்கு இன்றைய தினம் சட்டமா அதிபர் நீதிமன்றத்துக்கு ஒரு விடயத்தை தெரிவித்துள்ளார். மார்ச் மாதத்துள் இந்த வழக்கு தாக்கல் செய்ய நடவடிக்கை எடுக்கப்படும் எனவும் ரணில் தொடர்பான அனைத்து விசாரணைகளும் பூர்த்தியாகி 1 மாத காலம், அதாவது மார்ச் மாதம் வரை கால அவகாசம் கோரியுள்ளார். மார்ச் மாதம் வழக்கு தாக்குவதற்கான நடவடிக்கை தாம் மேற்கொள்வதாக கொழும்பு கோட்டை நீதவான் நீதிமன்றத்துக்கு இன்று அவர் அறிவித்துள்ளார். முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க அவருடைய பாரியாரான மைத்திரி விக்ரமசிங்கவினுடைய பட்டமளிப்பு விழா இங்கிலாந்தில் உள்ள பல்கலைக்கழகம் ஒன்றில் இடம்பெற்ற போது அவர் ஏற்கனவே வெளிநாட்டு பயணம் ஒன்றுக்கு சென்று அவ்வாறு செல்கின்ற வழியில் லண்டனில் தங்கி பின் இலங்கைக்கு வருகின்ற நிலைமை காணப்படுகிறது. அந்த நிலையில் லண்டனில் நடைபெற்ற அந்த பட்டமளிப்பு விழாவில் அவர் பங்கேற்றார். இதன் போது அரச நிதியை தவறாக பயன்படுத்தினார் என்ற குற்றச்சாட்டின் கீழ் இந்த நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு அவர் ஏற்கனவே கைது செய்யப்பட்டு விளக்கமறியலில் வைக்கப்பட்டார். விளக்கமறியலில் வைக்கப்பட்ட நீதிமன்றத்தில் அவருக்கான பிணை வழங்கப்பட மறுத்ததன் காரணமாக சிறைச்சாலை இருக்க வேண்டிய நிலைமை ஏற்பட்டது. இதன் காரணமாக அவர் சிறைச்சாலை மருத்துவமனையில் நோய் நிலைமைகள் காரணமாக மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வந்தார். அந்த நோய் நிலைமைகளை ஆதாரம் காட்டி அவர் பின்னர் பிணையில் விடுதலை செல்வதற்கான ஏதுவான நடவடிக்கை ஒன்று இடம்பெற்றது. இவ்வாறு தற்போது பிணையில் விடுதலையாகியுள்ள அவர் தொடர்பாக லண்டன் அந்த பல்கலைக்கழகத்திடம் சென்று தொடர்பான விசாரணை ஒன்றுக்கான ஒரு குழு நியமிக்கப்பட்டது. சட்டமா அதிபர் திணைக்களத்தில் தொடர்பாக ஒரு முரண்பாடு காணப்படுகிறது.
சட்டமா அதிபர் ஏற்கனவே இந்த இவ்வாறான செயற்பாடுகளை மேற்கொள்ள முடியாது. அதாவது அந்த குழு லண்டன் செல்கின்ற போது லண்டனுக்கு சென்று இவருடைய இந்த பயணம் தொடர்பான விசாரணைகளை மேற்கொண்டது. ஏற்கனவே ரணில் விக்ரமசிங்கவினுடைய செயலாளராக காணப்பட்ட சமநக நாயகம் இது தொடர்பாக விசாரிக்கப்பட்டார். அவரும் இன்றைய தினம் நீதிமன்றத்துக்கு அவர் நீதவான் அவரை விளக்கமறியலில் வைப்பதற்கு உத்தரவு பிறப்பித்துள்ளார். அந்த விடயம் தொடர்பாக பார்க்க வேண்டும். அதற்கு முன்னர் ரணில் விக்ரமசிங்கவின் விடயம் தொடர்பாக லண்டனுக்கு அனுப்பப்பட்ட அந்த சிறப்பு குழு சென்று ஆராய்ந்தது. ஆனால் குறித்த பல்கலைக்கழகத்துக்கு அவர்களால் செல்ல முடியவில்லை. பல்கலைக்கழகத்தினுடைய அனுமதியின்றி இவ்வாறான செயற்பாடுகள் மேற்கொள்ள முடியாது என பல்கலைக்கழக நிர்வாகம் அவர்களை திருப்பி அனுப்பியதாக அந்த தகவல்கள் வெளியாகி இருந்தது. அவ்வாறான சூழ்நிலையில் அந்த பல்கலைக்கழகத்திலிருந்து இவர்களால் எந்தவிதமான ஆவணங்களையும் பெற்றுக்கொள்ள முடியவில்லை. எனவே இந்த வழக்கை தொடர்ந்து சென்று கொள்ள முடியாத நிலைமை காணப்படுவதாக சட்டமா அதிபர் குறிப்பிட்டு இந்த செயற்பாடுகள் தேவையற்றது என அவர் குறிப்பிட்ட போது சட்டமா அதிபர் பக்கசார்பாக செயற்படுகிறார். சட்டமா அதிபர் திணைக்களத்தில் ஏற்கனவே ரணில் விக்ரமசிங்கவால் நியமிக்கப்பட்டவர் என்பதனால் அவர் ரணில் விக்ரமசிங்கவுக்கு விசுவாசமாக செயற்படுகிறார் என்று சட்டமா அதிபர் நீக்கப்பட வேண்டும், சட்டமா அதிபர் நீக்கப்பட வேண்டாம் என இரண்டு தரப்பிலும் போராட்டங்கள் மக்கள் மத்தியில் அரசியல் ரீதியாக தூண்டிவிடப்பட்டு சட்டமா அதிபர் திணைக்களத்துக்கு முன்னாலே சட்டமா அதிபருக்கு எதிராக போராட்டங்கள் இடம்பெற்றது. அது தொடர்பாக பல்வேறு விமர்சனங்களும் முன்வைக்கப்பட்டது. இவ்வாறான ஒரு சூழ்நிலையில் இன்றைய தினம் சட்டமா அதிபர் ஒரு மாத காலத்துக்குள் தான் இந்த விசாரணைகளை நிறைவு செய்து வழக்கு தாக்கல் செய்வதற்காக மார்ச் மாதம் வழக்கு தாக்கல் செய்ய முடியும் என அவர் நீதிமன்றத்தில் அறிவித்துள்ளார். கொழும்பு கோட்டை நீதவான் இசுரு நெதிகுமார முன்னிலையில் குறித்த வழக்கு இன்று விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்படுகிறது. இந்த எடுத்துக்கொள்ளப்படும் போது சட்டமா அதிபர் சார்பில் முன்னிலையாகிறார் மேலதிக சொலிசிட்டர் ஜெனரல் திலீப பீரிஸ். அவர் இவ்வாறு முன்னிலையாக இந்த அறிவிப்பை விடுக்கிறார். தங்கள் மார்ச் மாதம் ஒரு மாத காலத்துக்குள் விசாரணைகள் நிறைவு செய்து வழக்கு தாக்கல் செய்வோம், மார்ச் மாதம் வழக்கு தாக்கல் செய்வதற்கான நடவடிக்கை எடுக்கப்படும் என அவர் குறிப்பிடுகிறார். இந்நிலையில் ரணிலுடைய முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவினுடைய செயலாளராக இருந்த சமநக நாயகவை எதிர்வரும் பிப்ரவரி மாதம் 11ஆம் தேதி வரை விளக்கமறியலில் வைக்க நீதவான் உத்தரவிட்டுள்ளார். இன்றைய தினம் முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவின் லண்டன் பயணம் தொடர்பாக விசாரிக்கப்பட்டு வரும் வழக்கில் வாக்குமூலம் வழங்குவதற்காக அவர் கோட்டை நீதவான் நீதிமன்றத்தில் முன்னிலையாகிறார். இவ்வாறு முன்னிலையானவர் விசாரணைகளின் பின்னர் நீதவான் விளக்கமறியல் உத்தரவை பிறப்பித்து தற்போது அவர் சிறைச்சாலையில் அடைக்கப்பட்டுள்ளார். இந்த நிலையில் இவரிடம் விசாரணைகள் மேற்கொள்ளப்படுகின்றது. அந்த காலத்தில் இவர் செயலாளராக காணப்பட்டார். எனவே இந்த செலவுகள் எத்தகையது என்பது தொடர்பான கணக்குகளிடம் இருக்கின்ற ஒரு காரணத்தின் காரணமாக இவர் எவ்வாறு முறைகேடாக பயன்படுத்தினார் என்பதை நிரூபிப்பதற்காக தற்போது செயலாளரிடம் தீவிரமான விசாரணைகள் மேற்கொள்ளப்படுகிறது. எனினும் லண்டனில் பல்கலைக்கழகத்திடமிருந்து அந்த ஆதாரங்களை பெறுவதற்கு முற்பட்ட போதிலும் அது சாத்தியமற்றதாக மாறிவிட்டதன் காரணமாக தற்போது இந்த வழக்கு அவ்வளவு இறுக்கமாக காணப்படவில்லை. ஆனால் ஏதோ ஒரு விதத்தில் ரணில் விக்ரமசிங்கவை சிக்க வைப்பதற்கு தொடர்ச்சியாக அரசாங்கம் பல்வேறு நடவடிக்கைகளை மேற்கொள்கிறது. திருகோணமலை புத்த சிலை விவகாரத்தில் ஹர்ஷபதீரர் உட்பட 4 பிக்குகள் அவர்கள் உட்பட 10 சந்தேக நபர்கள் கைது செய்யப்பட்டு விளக்கமறியலில் வைக்கப்பட்டு வந்தனர். இன்று தினம் அந்த வழக்கு மீண்டும் எடுத்துக் கொள்ளப்பட்ட போது மீண்டும் விளக்கமறியல் உத்தரவு வழங்கப்பட்டுள்ளது. பிப்ரவரி 2ஆம் தேதி வரை இந்த விளக்கமறியல் உத்தரவு அவர்களுக்கு வழங்கப்பட்டது. திருகோணமலை கோட்டை பகுதியில் உள்ள கடற்கரையோர பகுதியில் புத்த சிலை ஒன்றை வைப்பதற்கும் அங்கு அந்த கட்டுமானங்களை மேற்கொள்வதற்கும் கஸ்தபதீர தலைமையில் நடவடிக்கை ஒன்று எடுக்கப்படுகிறது. இந்த நிலையில் கடலோர காவல்படையின் தலையீடு காரணமாக இந்த பகுதியில் அது கடலோர சுற்று திணைக்களத்தின் கீழ் இந்த இடம் வருவதன் காரணமாக இங்கு எந்த விதமான கட்டடங்களோ அமைக்கப்படக்கூடாது, அது கடலோரத்துக்கு பாதிப்பு ஏற்படுத்தும் என்ற வகையில் அவர்களால் தடை பிறப்பிக்கப்பட்டது. அதையும் மீறி அன்றைய தினம் அவர்கள் அந்த சிலையை கொண்டு சென்றதன் அடிப்படையில் அங்கு பதற்ற நிலை ஏற்பட்டது. பின்னர் போலீசாரால் அந்த சிலை அகற்றப்பட்டு அடுத்த நாள் விடிய காலமையிலேயே பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த விஜயபால பாராளுமன்றத்தில் தாங்கள் அந்த சிலையை சட்டவிரோதம் என அகற்றவில்லை, அந்த சிலை இருப்பதன் காரணமாக அங்கு இனமுறுகள் அல்லது மதமுறுகள் ஏற்படுவதற்கான வாய்ப்பும் அங்குள்ள பௌத்த பிக்குகள் மீது தாக்குதல் மேற்கொள்ளப்படுவதற்கான வாய்ப்புகள் இருந்ததன் காரணமாக அந்த சிலை உடைக்கப்படலாம் என்ற அச்சம் இருந்ததன் காரணமாக அந்த சிலையை பாதுகாப்பதற்காகவே எடுத்துச் சென்றோம், அதை மீண்டும் அதே இடத்தில் வைப்போம் என அவர்கள் தெரிவித்து அதே போல் போலீசாரின் பாதுகாப்பில் போலீசாரை அந்த எடுத்த சிலையை கொண்டு வந்து அந்த நாள் வைத்தார்கள். இப்பொழுது அது சட்டவிரோதமான செயல்பாடு. அந்த கடலோர காவல்படையினுடைய கடலோர சுற்றுச்சூழல் எல்லை சட்ட பாதுகாப்புக்கு கீழ் அந்த இடம் வருவதன் காரணமாக அவற்றில் விதமான கட்டுமானங்களை மேற்கொள்ள முடியாது என வழக்கு தொடரப்பட்டு கஸ்தபதீரர் உட்பட 4 தேரர்கள் மொத்தமாக 10 பேர் தொடர்ச்சியாக கைது செய்யப்பட்டு விளக்கமறியலில் வைக்கப்பட்டுகிறார்கள். நீதிமன்றத்தில் வழக்கு சென்று கொண்டிருக்கின்றது. இந்த சிலை அகற்றப்பட வேண்டும், இந்த கட்டுமானங்கள் இடம்பெறக்கூடாது என குறிப்பிட்ட போதிலும் தற்பொழுதும் அந்த இடத்தில் அந்த சிலை காணப்படுவதுடன் இந்த முதல் உருவாக்கப்பட்ட அந்த கட்டுமான பணிகள் அப்படியே காணப்படுகிறது. அவை எந்த விதமான நடவடிக்கைகளும் மேற்கொள்ளப்படவில்லை. நீதிமன்ற வழக்கு செல்வதனால் அவ்வாறான செயற்பாடுகள் மேற்கொள்ள முடியாது என்ற அடிப்படையில் அந்த செயற்பாடுகள் அப்படியே இருக்கின்றது. ஆனால்
இவர்கள் கசப்பதேரருக்கு பிணை கோரிக்கை விடுக்கப்பட்ட போதிலும் பிணை மறுக்கப்பட்டது. அவர் சிறையில் இருந்தபோது உண்ணாவிரதமிருந்து உடல்நிலை மோசமானதாக கருதப்பட்டது. அவரை உதய கமன் பிலபிமல் வீரவன்ச அத்துரலிய ரத்ன தேரர் உட்பட பல்வேறு பௌத்த தேரர்கள் சந்தித்ததுடன் இவ்வாறு பௌத்த பிக்குவை சிறையில் அடைத்திருப்பது தொடர்பாக எதிர்க்கட்சியினரும் பல்வேறு முக்கிய முன்னாள் அமைச்சர்களும் அனுர் அரசாங்கத்துக்கு எதிராக பல விடயங்களை பிரஸ்தாபித்த வண்ணம் இருந்தனர். இந்த விவகாரம் தொடர்பாக பார்க்கின்ற போது திருகோணமலை நகர கரையோர பாதுகாப்பு வலயத்தினுள் அனுமதியின்றி கூடாரம் ஒன்றை அமைத்து புத்த சிலை ஒன்றை ஸ்தாபிக்க கரையோர பாதுகாப்பு மற்றும் கரையோர மூலவள முகாமைத்துவ திணைக்களம் செய்த முறைப்பாடு தொடர்பான வழக்கே கடந்த ஜனவரி 14ஆம் தேதி திருகோணமலை நீதவான் நீதிமன்றத்தில் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டது. அதன்போது அவ்வழக்கில் சந்தேக நபர்களாக பெயரிடப்பட்ட 11 பேரில் 9 பேர் நீதிமன்றத்தில் ஆஜராகினார்கள். இவர்களில் திருகோணமலை கோட்டை வீதியில் உள்ள ஸ்ரீ சம்புத்த ஜெயந்தி போதிராஜ விகாரையின் விகாராதிபதி திருகோணமலை கல்யாண வம்சதிசதேரர், பலாங்குட கஸ்தபதேரர், திருகோணமலை சுகித வம்சதிசதேரர் மற்றும் நந்ததேரர் ஆகியோர் உள்ளடங்குகின்றனர். அவர்கள் தான் தற்போது விளக்கமறியலில் உள்ள பிக்குகளாக காணப்படுகின்றனர். இந்த நிலையில் திருகோணமலை போலீசார் சந்தேக நபர்களுக்கு எதிராக கரையோர பாதுகாப்பு சட்டத்தை மீறியமை மற்றும் சட்டவிரோத கட்டுமானம் ஆகிய குற்றச்சாட்டுகளின் கீழ் கைது செய்து நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட்டுள்ளமை இங்கு குறிப்பிடத்தக்க ஒரு விடயமாக பார்க்கப்படுகிறது.